நடா புயலை அடுத்து நாகையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் கடல் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நாகையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண், தற்போதைக்கு நாகையில கடல் சீற்றம் அதிக அளவாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. அங்கு இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கிறது? அங்கு மழை பொழிவு எந்த அளவிற்கு இருக்கிறது? நாடா புயல் நாளை கடலூர் வேதாரண்யம் பகுதியில் நாளை கரை கடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக இதன் மூலமாக காலை முதலே வளவு மழை பெய்து வந்தது. தற்போது நாகை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சிறிய அளவிலான ஒரு சாரல் காற்று மட்டும் தான் தற்போது அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது இதனுடைய எதிரொலியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. காலை முறையில் இதுவரை இல்லாத அளவிற்கான ஒரு 10 அடியிலிருந்து 15 அடி உயரமானது கடல் சீற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல காற்றும் ரொம்ப வேகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் 1500 விசைப்படகு மீனவர்களும் அதே போல பைப்பர் படகு 800 பைப்பர் படகுகளும் இந்த பகுதியில் இருக்கிறது. கடலுக்கு நேற்று முன்தினம் சென்றவர்கள் வர வேண்டும் என ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு விட்டிருந்தது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தகவல் வந்தவர்கள் ஏறக்குறைய நேற்று இரவே காலை முதலே வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏறக்குறைய 70% மேற்பட்ட விசைப்படகுகள் தற்போது கரையை சேர்ந்து விட்டது. ஆனால் 30% மேற்பட்ட விசைப்படகுகள் வர முடியாமல் இந்த காற்றின் அழுத்தம் அதிகரித்ததன் காரணமாக சொல்லக்கூடிய இடத்துக்கு நினைத்த இடத்துக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற காட்சியும் பார்க்க முடிகிறது. கடந்த 2 மணி நேரமாக சிறு படகுகள் 2 படகுகள் அந்த பகுதியில் வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் கரையை தாண்டி செல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் எந்த பகுதிக்கு செல்வது என்று அறியாமல் திசை தெரியாமல் தற்போது அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதே போல தான் இன்று 30% படகுகள் கடலுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இது வர வேண்டும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஜிபிஎஸ் கருவிகள் சில இடங்கள் உபயோகம் பெறவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தகவல்கள் முழுமையாக சென்று அடையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மனோஜ், தற்போதைக்கு இந்த நடா புயலினுடைய தாக்கம் காரணமாக கடல் சீற்றம் அதிக அளவு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தீங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த கடல்ல சிக்கி இருக்கக்கூடிய இந்த விசைப்படகுகளை மீட்கிறதுக்கு அரசு தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? அது தொடர்பாக ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போதைக்கு எடுக்கப்பட்டிருக்கா? வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததிலிருந்தே பார்க்கும்போது மாவட்ட நிர்வாகம் முழு மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அது இப்போ சொல்லும்போது பார்க்கும்போது இது உடனடியாக கடலுக்கு சென்றவர்கள் வந்துவிட வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். அந்த நிலையில் ஏற்கனவே அந்த ஜிபிஎஸ் கருவிகள் பல இடங்களில் செயல்படவில்லை. காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. காற்று விசை மாறிக்கொண்டிருக்கிறது. திசை மாறியதனால் மீனவர்களுக்கு சரியான எங்கு செல்வது என்று புரியாமல் திசை காட்டிகளும் செயலிழந்திருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு வருவதற்கு அறியாமல் செய்வதற்கு அறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக மாவட்ட நிர்வாகம் இன்னும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டே தான் இருக்குது. அவருடைய சங்கங்கள் மூலமாகவும் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட்கார்டு மூலமாக அங்கு இருப்பவர்கள் யாரும் இருப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் பைப்பர் படகுகள் யாராவது சிக்கியிருப்பார்களா என்பது குறித்தும் தொடர்ந்து தீவிரமாக தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சில படகுகள் தற்போது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். முடிந்தவரை அவர்களுடைய இடங்களுக்கு சேருவதற்காக அவங்களும் முயற்சித்துக் கொண்டே தான் இருக்கிறார்கள். காலை முதல் ஒரு சில படகுகள் வருவதற்காக மாவட்ட நிர்வாகம் முழுமையான நடவடிக்கைகள் இந்த மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். மனோஜ், நிச்சயமாக அருண், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக கடலூரிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விவேக் இணைக்கிறார். கடந்த ஆண்டு சென்னையில் இந்த டிசம்பர் மாதத்தில் எந்த அளவு வெள்ளத்தினுடைய பாதிப்பு இருந்ததோ அதே அளவிற்கு கடலூர் மாவட்டத்திலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தது. அது மட்டுமின்றி கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிடிலம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக கடலூரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தன. அந்த பகுதிகளினுடைய ஓராண்டுக்கு பிறகு இப்போதைக்கு என்ன நிலைமையில் இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களை விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், தற்போதைக்கு கடலூர் மாவட்டத்தில் சென்ற ஆண்டு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகள் எப்படி மீண்டு வந்திருக்கின்றனவா, இல்ல இப்போதைக்கு அதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வணக்கம் மனோஜ். கடந்த ஆண்டு பெய்த பருவமழையின் காரணமாக, வரலாறு காணாத மழை பெய்ததன் காரணமாக கடலூர், சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட இடங்கள் அதிக பாதிப்பை சந்தித்தன. இதில் மிக முக்கியமாக கடலூர் மாவட்டம் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் பல்வேறு பேரிடர்களை சந்தித்த மாவட்டமாக கடலூர் உள்ளது. ஏற்கனவே தானே மற்றும் ஆகட்டும் அது போன்ற பல்வேறு பேரிடர்களை சந்தித்த மாவட்டமாக கடலூர் மாவட்டம் உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு பெய்த மழையின் காரணமாக பல்வேறு பாதிப்புகளை இந்த கடலூர் மாவட்டம் ஏற்பட்டது. இதில் மொத்தமாக கடலூர் மாவட்ட தரப்பில் 122 உயிர்களை இந்த மழை 102 உயிர்களை இந்த மழையினால் அவர்கள் உயிரிழந்ததாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமன்றி 320 கிராமங்கள் இந்த மழை நீரினால் மூழ்கி மிகுந்த பாதிப்பை அடைந்தது. அதுபோன்று பல்லாயிரக்கணக்கான 5700 ஏக்கர் பரப்பறையில் உள்ள கரும்பு, வாழை உள்ளிட்ட பல்வேறு சம்பா பயிர்கள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டன.
மேலும் இந்த அதாவது கடந்த ஆண்டு பெய்த மழையின் காரணமாக மிக முக்கியமாக கெடிலமாற்றில் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கெடிலமாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கரைகள் உடைக்கப்பட்டு பல்வேறு கிராமங்கள், அதாவது 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கின. இதில் மிக முக்கியமாக குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள கல்குணம் உள்ளிட்ட கிராமங்கள், மேலும் பண்ருட்டியை அடுத்த அங்குள்ள பெரிய காட்டுப்பாளையம், விசூர் உள்ளிட்ட இடங்களில் மிகுந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த, அதாவது பண்ருட்டி பகுதியில், பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். அதே போன்று அதிக உயிரிழப்புகளாக கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி வட்டத்தில் 20 உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதனால் பல்வேறு பாதிப்புகள் இந்த கடந்த மழையினால் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த தற்போது நாம் நின்று கொண்டிருக்க இந்த கெடிலமாற்று பகுதியில் கிட்டத்தட்ட 15 ஆழம் இந்த ஆறு இருக்கின்றது. இந்த 15 ஆழத்திற்கும் மேலாக பாலத்தை தாண்டி நீர் ஓடியது. இதனால் போக்குவரத்து முழுவதும் இந்த இடத்தில் பாதிக்கப்பட்டது. அது மட்டுமன்றி கடலூர் சிதம்பரம் பிரதான சாலையில் நீர் தேங்கியதன் காரணமாக போக்குவரத்து மிக அதிகமாக துண்டிக்கப்பட்டது. பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து வரும் இந்த கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு இடர்பாடுகள் தொடர்ந்து இந்த மாவட்டம் சந்தித்து வரும் நிலையில் அதிகபட்ச உயிரிழப்புகள் ஏற்பட்டன. மேலும் இதற்காக 72,000 மக்கள் ஒவ்வொரு முகாம்களும் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவு மற்றும் அத்தியாவசிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. அது மட்டுமன்றி கிட்டத்தட்ட ஒவ்வொரு மக்களுக்கான ஏற்பாடுகள் இந்த ஒவ்வொரு தரப்பிலும், மாவட்ட அதிகாரிகள் தரப்பிலும் செய்யப்பட்டிருந்தது. அதுபோன்று பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்த இந்த கடலூர் மாவட்டம் தற்போது இந்த நிலையில் இன்று மீண்டும், அதாவது 1 மாத காலமாக இந்த மழை பெய்தது. நவம்பர் 8ஆம் தேதி துவங்கிய இந்த கடலூர் மாவட்டத்தில் மழை 1 மாத காலம் இங்கு நீரில் மூழ்கி மிகுந்த சேதத்தை உண்டாக்கியது. மனோஜ். நிச்சயமாக விவேக், கிட்டத்தட்ட இந்த கடந்த ஆண்டு பெய்த அந்த பெரு வெள்ளத்தின் காரணமாக, மழையின் காரணமாக ஏற்பட்ட அந்த பெரு வெள்ளத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட அந்த கடலூர் மக்கள் மீண்டு வந்து தற்போதைக்கு அவர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த நிவாரணப் பணிகள் எல்லாம் சரியாக அவர்களை சென்று சேர்ந்திருக்கிறதா? கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல் ஆகிவிட்டது. அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய அந்த நிவாரணப் பொருட்கள் எல்லாம் சென்று சேர்ந்து விட்டதா? அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா அதாவது கடலூர் மாவட்டம் அப்படின்றாலே பேரிடராக அதிகம் சந்திக்கக்கூடிய மாவட்டம் என்று ஏற்கனவே தெரிவித்தேன். அதுபோன்று இந்த மாவட்டம் டிசம்பர் ஆனாலே, ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் என்றாலே கடலூர் மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் அமைகின்றது. அதே போன்று இந்த ஆண்டு அதே போன்று டிசம்பர் 1ஆம் தேதியான இன்றும் இதற்கான புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். என்றால் பழைய பாதிப்புகளை சந்தித்த இந்த மாவட்டம் மீண்டும் அது போன்ற பாதிப்புகள் ஏற்படுமா என்ற அச்சத்தில் உள்ளனர். அதுபோன்று 72,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டனர். அவர்களுக்கான நிவாரணங்கள் அரசு தரப்பு மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பினர்களும், ஒவ்வொரு மக்களும் தங்களது மனிதாபிமானத்துடன் ஒவ்வொரு மக்களும் இங்கு வந்து நேரடியாக பல்வேறு ஊர்களில் இருந்து அவர்களுக்கான அரசு செய்கின்றதோ இல்லையோ தங்களுக்கான உதவிகளை நாம் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் நாம் செய்வோம் என்ற அடிப்படையில் பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் அவர்கள் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவர்கள் உதவிகளை மேற்கொண்டனர். அதே போன்று அரசு தரப்பிலும் அவர்களுக்கான மழை நிவாரணங்கள் உடனடியாக அறிவிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து அமைச்சர்களும் இங்கு பார்வையிட்டு சேதமடைந்த இடங்களையும் பார்வையிட்டு அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். மேலும் மழைநீர் வடிவதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்யப்பட்டு அவர்களுக்கான உரிய இடங்களுக்காக மக்கள் அனைவரும் கொண்டு செல்லப்பட்டனர். அதேபோன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அவர்களுக்கான ஒவ்வொரு இடங்களிலும் தேவைப்படுகின்ற உதவிகள் அனைத்துமே மாவட்ட சார்பில் செய்யப்பட்டன. மேலும் பல்வேறு அவர்களுக்கான அந்த உடனடியாக தேவைகள் என்பது கடலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக கிடைக்கப்பட்டது. ஏனென்றால் அரசு செய்கிறதோ அது மட்டும் இல்லாமல் மக்கள் அனைவருமே உதவிகளை செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மனோஜ். நிச்சயமாக விவேக், கடந்த ஆண்டு கடலூரில் ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்புகளிலிருந்து எப்படி கடலூர் மீண்டு வந்திருக்கிறது என்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை தந்தீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நாகை மாவட்டத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். அருண், இப்ப இருக்கக்கூடிய பட்சத்தில், அதாவது இந்த நிடா புயலினுடைய காரணமாக அதிக அளவு பாதிப்புகள் நாகை மாவட்டத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இன்னும் 12 மணி நேரத்தில் இந்த நிடா புயலானது நாகை மற்றும் கடலூர் உள்ளிட்ட அந்த பகுதிகளில், வேதாரண்யம் பகுதிகளில் வந்து கரையை கிடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை தொடர்ந்து அந்த புயலை எதிர்கொள்வதற்கும், அங்கு வெள்ள பாதிப்பு ஒருவேளை ஏற்பட்டால், அங்கு புயலினுடைய தாக்கம் அதிக அளவு ஏற்பட்டால் அதை சமாளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் எந்த அளவில் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இன்று முதல்ல சொல்லணும் அப்படின்னா பள்ளி கல்லூரிகளுக்கு காலையே விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதே போல் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு வந்த வெள்ளத்தை போல இந்த ஆண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் முயற்சியில் தயார் நிலையில் தான் தற்போது எல்லாம் அனைவரும் இயல்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அரக்கோணத்திலிருந்து இதற்காக பேரிடர் மீட்பு குழு நேற்று அதிகாலை இங்கு அடைந்திருக்காங்க. 40 பேர் கொண்ட குழுவானது வரப்பட்டிருக்கிறது. இவர்கள் இதை சமாளிப்பதற்கான ஏதேனும் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டால் உடனடியாக
காப்பாற்றுவதற்கான ஒரு முதல் கட்ட முயற்சியாக இதை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் கடந்த முறை வந்து வெள்ளத்தில் வந்து மீனவர்களுடைய பங்கு அதிகமாக இருந்தது. ஆனால் மீனவர் பகுதியாக இருக்கிறதுனால வந்து இது மாட்டிக்கொண்டால் இது எடுப்பதற்காக வந்து மீனவர்களுக்கு வந்து தயார் நிலையில் வந்து ஆயத்த பணியில் படகுகளும் வந்து தற்போது இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் பாதிக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வது என்பதற்காக உணவுகள் அனைத்தும் வந்து உடைகள் அனைத்துமே தயார் நிலையில் இருப்பதாக வந்து பழனிசாமி அவர்கள் தற்போது வந்து மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 218 இடங்களில் வந்து தங்குவதற்கான தங்குமிடம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உணவு ரெடிமேட் உணவு என சொல்லக்கூடிய அனைத்து ஃபுட்டும் வந்து தயார் நிலையில் இருப்பதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மேலும் இது போன்ற பிரச்சனை வருவதற்கு முன்பாக வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வந்து சில பிரச்சாரங்களும் தற்போது இந்த பகுதியில் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. மனோஜ்.